பாண்டினாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வரும், பீச்சஸ் அண்ட் பாட்டில்ஸ். பட் இது மட்டும் இல்லை பாண்டி. பட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், டெம்பிள்ஸ்லேருந்து கார்டன்ஸ்லேருந்து இது நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு 24 hours பாண்டியில் வந்து என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டின்னர் வரைக்கும் ஸோ எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஃபேவரட் பிளேசஸை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மணக்குள விநாயகர் டெம்பிள். மணக்குள விநாயகர் டெம்பிள் ரொம்ப அழகான க்யூட்டான டெம்பிள். அதுவும் வந்து விநாயகருக்காக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூனிக்கான விநாயகருக்கு ஒரு பெரிய கோவில் இருக்குன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கோயில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விநாயகர்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த கோயிலோட மண்டபத்தில் தென் சீலிங்கில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக விநாயகரை வந்து காட்டியிருப்பாங்க. ஏன் விநாயகருக்கு கல்யாணம் ஆகிற மாரி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கூட இதில் இருக்குது. இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா லீ கேஃபே. இது கரெக்டாக அந்த காந்தி சிலையிலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ மார்னிங் 6 to 7 நம்ம வந்து இங்கே ராக் பீச்சில் வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்டா சாமத்தியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சீ ஃபேஸ்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது, கீழே கார்டனிக்காகவும் இருக்குது. இங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா நம்ம சீ ஃபேஸ்டாக சன்ரைஸ் பார்த்துட்டே வந்து கூலாக ஒரு டீ சாப்பிட்லாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 to 7 வந்து நம்ம இது சூஸ் பண்ணிக்கலாம். ஷாப் வந்து ஒரு 6:30 ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு டீயோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்றதுக்கு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். கெஃபே ஆர்ட்ஸ் பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்னா பெஸ்ட் இதை சொல்லலாம். நிறையா வந்து ஃபோட்டோகிராஃப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அந்த வால் போர்ஷனில் நிறையா ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்க, கார்ட்டூன் ட்ராயிங்ஸு, தென் மியூசிக்கல் ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது முன்னாடி நிறைய பேர் நின்று ஃபோட்டோகிராஃப்ஸ், கப்புள்ஸாக இருக்கும், யங்ஸ்டர்ஸாக இருக்கும், நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதுலேயும் நம்ம நிறையா பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து இன்னர் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கார்டன் தீமாக வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அந்த க்ரீனிஷோட பக்கத்தில் உட்காந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் அண்ட் அமெரிக்கன் ஸ்டைல் ஃபுட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். தென் ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ் அதுமாரி ஐட்டங்கள் இங்கே இருக்குது. ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே யூனிட் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா டீ. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் டீ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாண்டியில் வந்து ஃபேவரட்டான அண்ட் விண்டேஜ் ஷாப்னு சொல்லலாம் கேபிஎஸ் டீ ஷாப். இது நிறைய இடத்துல இதோட பிரான்ச்சஸ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட் கார்னர்லேயும் வந்து இப்போ பார்க்கும்போது நம்ம கேபிஎஸ் டீ ஷாப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் சாப்பிட போகிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான டீ ஷாப். ஷாப்புக்கு 10-15 ரெகுலர் கஸ்டமர் இருக்கலாம். ஆனால் வரவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்னால் எஸ் த கேபிஎஸ். இந்த கடைக்கு எல்லாம் வருஷக்கணக்காகவே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றா மீட் பண்ணால் எங்கே போகலாம் அப்படின்னா வந்து எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சிட் சாட் ஐட்டம்னா அது கண்டிப்பாக கேபிஎஸ் டீ ஷாப்பாக இருக்குது. இங்கே டீயோ இல்லை காஃபியோ ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப தரமான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் எவரி ஸ்ட்ரீட் கார்னர், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனில் நீங்கள் எங்கே ஸ்ட்ரீட் கார்னரில் பார்த்தாலும் கேபிஎஸ் இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பாண்டியில் நிறைய நகரங்களில் கேபிஎஸ் வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேட்டிவ் அண்ட் விண்டேஜ் ஒரு டீ அண்ட் காஃபி ஷாப்னா கண்டிப்பாக கேபிஎஸ் தான் இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன், பாரதியார் மியூசியம்லாம் கோவிட்-19 நிறையா வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த நூன் பிஃபோர் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பாண்டியில் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒயிட் டவுனில் இருக்கிற அந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். காமாட்சி பிரியாணி அப்படின்ற இந்த ஹோட்டல் தான் இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். ஆஃப்டர்நூன் ஒரு செட்டிநாடு லஞ்ச் சாப்பிடணும், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாண்டியில் பார்த்தீங்கன்னா அது ஹோட்டல் காமாட்சி தான். காமாட்சி சிக்கன், கரண்டி ஆம்லேட், தென் கோலா உருண்டை இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணக்கூடிய ஐட்டம் இங்கே. ஆமாம், ஹெவியாக ஒரு லஞ்ச் இப்போ சாப்பிட்டாச்சு காமாட்சியில். ஸோ லஞ்ச் வித் ஒரு ஐஸ் ஸ்பீடோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இது நல்லா ஜீரணமாகனா கண்டிப்பாக நம்ம பீச்சுக்கு போய் ஆகணும். இந்த ஒரு 2:30 4 o'clock நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணுற பீச் பேரடைஸ் பீச் தான். ஸோ நம்ம சுனாம்பூர் போட் ஹவுஸ் போனோம். ஸோ அங்கேருந்து பேரடைஸ் பீச்சுக்கு போட் மூலமாக ஸ்பீட் போட்டும் இருக்குது, நார்மல் போட்டும் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம போகலாம். ஸோ ஒரு பர்சனுக்கு 300+ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரடைஸ். இப்போ நம்ம இருக்கிறது பேரடைஸ் பீச்சில் இருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டுமே இல்லை. இங்கே வந்து ஃப்ளை ஸ்கை இருக்கும், அப்புறம் பனானா ரைட் இருக்கும், தென் ரெயின் டான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கரோனானால எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்லி வந்து நம்ம பீச் விசிட் வந்து பார்த்துட்டு சும்மா வாக்கிங் மாரியோ இல்லை அதுமாரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இல்லை. ஆனால் டிக்கெட்டும் இப்போ முன்ன விட இப்போ ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 300 இருந்தது, இப்போ 354 ஆயிடுச்சு per பர்சனுக்கு. மற்றபடி போட்டிங்லாம் அலௌடு, பட் இங்கே எதுவுமே இல்லை. எல்லா சிட்டிலையும் எம்ஜி ரோட் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது போல் இப்போ தான் பாண்டியிலையும் எம்ஜி ரோட் ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் ஃபார் ஷாப்பிங்காக. சின்ன கடையிலேருந்து பெரிய ஷோரூம் வரைக்கும் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. ஆல்வேஸ் ரொம்பவே பிஸியாக இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனால் என்ன விதமான பொருளும் நீங்கள் வாங்கலாம். அதுவும் சண்டே அன்றைக்கி போனீங்கன்னா சண்டே பஜார் போடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை ரொம்ப சீப்பாகவே வாங்கலாம். ஹோட்டல் ரோலக்ஸ் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு சாதாரண ரோட் சைட் ஷாப் தான். பட் பயங்கரமான ஒரு ஃபேமஸ்ங்க. யார் கண்டிப்பாக பாண்டி வராங்களோ கண்டிப்பாக அவங்க ரோலக்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரோலக்ஸில் வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது அங்கே இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா பரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயம் தான். பரோட்டா ஒன்று மீன் குழம்பும் தென் வந்து மட்டன் குழம்பும் தருவாங்க. தென் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட்டுக்கால் பாயம் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பரோட்டா அந்த மட்டன் குழம்பே சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த ஆட்டுக்கால் பாயோட டேஸ்ட் சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவல் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ராக் பீச்சில் நைட்டு ஒரு வாக்கிங், நல்லா அந்த பீச் காற்றை வாங்கிட்டு அப்படியே பாண்டியோட டூரை இன்றைக்கி முடிச்சிடலாம். ஸோ பாண்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் வரனீங்கன்னா நீங்கள் காரில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், பைக்கில் கூட வரலாம். பட் ஆனால் இங்கே உள்ள லோக்கலில் சுற்றுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பைக் தேவை. இங்கே நிறையா ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு டே பைக்ஸ் இருக்குது. ஸோ சும்மா ஒரு ஆக்டிவாலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 rupees 350 rupees தான் ஆகும். ஸோ நீங்கள் பெட்ரோல் ஏற்றிட்டு நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றலாம். ஏன்னா வந்து சின்ன சின்ன சந்துகள் இருக்கிறதுனால நீங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். பார்க்கிங் ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். ஸோ இன்றைக்கி கரோனா டைம்னால சில இடங்கள் நம்மளால் மிஸ் பண்ணப்பட்டது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ கரோனா ப்ராப்ளம்னால பொட்டானிக்கல் கார்டன் திறக்கல. ஸோ அதுபோல் இந்த பேரடைஸ் பீச் இதுமாரி இடத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன்களும் இருந்தது. பட் ஆனால் இந்த டைமில் கூட பாண்டி வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா பாண்டி வந்தாவே போதும். ஸோ அந்த பீச் காற்று, அந்த அழகான அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்ஸு, ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல ஸோ எப்படிலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒன் டேயில் அப்படின்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அன்டில் தன் பை ஃப்ரம் பாலாஜி காஸ்நாதன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.